ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் இங்கே ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஈகன் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறான். ஸோ ஈகன் ஸ்கூலில் வந்து ட்ராக் கிளப் இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் சேர்ந்து ஒரு ஹை ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்து 4 எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க. ஈகனுக்கு வந்து ஒரு 1 மந்த்தாக ட்ராக்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்கூலில். ஸோ கேட்பாங்க, கிட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது கலந்துக்கலாம் அதில். ஸோ ஈகன் வந்து இப்போ தான் வந்து அவன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு வெளியில் போகிறான். ஸோ இந்த தடவை தான் நாங்களுமே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பார்க்க போகிறோம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து இப்போ முடியுது. அடுத்து வந்து ஈகன் வந்து இன்டர்மீடியேட் போயிடுவான். ஸோ இப்போ 4 ஸ்கூலுமே வந்து இந்த ஒரு ஹை ஸ்கூல் கிரவுண்டில் தான் வந்து இந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க எல்லாமே. ஸோ இங்கே எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அத்லெட்டாக தான் இங்கே நடக்க போகுது. லோகன் எங்கே வந்திருக்கோம்? அண்ணா ஓடுறத பார்க்க வந்திருக்கோம். இப்போ எல்லா ஸ்கூலுமே ஒரு ஸ்கூலாக உள்ளே என்ட்ராகி அவங்கெல்லாம் மைல்டாக வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஈகன் ஸ்கூல் வந்து வந்தாச்சு உள்ள. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead. இது வந்து ஈகன் ஸ்கூல். இவங்கெல்லாம் வந்து இப்போ வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே 4th கிரேட் படிக்கிற குழந்தைங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈகன் ஸ்கூலில் ட்ராக் கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்லிப்பு வந்து அனுப்புவாங்க வீட்டுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஈகன் வந்து அவன் அத்லெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தான். ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ஒரு 1 மந்த் வீக்லி 2 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து 2 ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய அந்த லாங் ஜம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் பால் த்ரோ, அதுக்கப்புறம் 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸு, 400 மீட்டர்ஸ், 800 மீட்டர்ஸ், ரிலே, இதெல்லாமே இருந்துச்சு. ஈகன் வந்து ரிலே பண்ணால் இப்போ பொண்ணுங்க வந்து 100 மீட்டர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போது. இப்போ வந்து 400 மீட்டர்ஸ் வந்து ஓடிட்டுருக்காங்க. பொண்ணுங்க பசங்கன்னு மாற்றி தனித்தனியாக வச்சாங்க. இந்த குழந்தைங்க வந்து ட்ராக்கில் ஓடுற குழந்தைங்களோட இந்த உள்ளே இருந்த குழந்தைங்க வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர என்கரேஜ் பண்ணி அவங்களும் ஓடிட்டு இருந்தாங்க. 4 ஸ்கூலும் வந்து இப்போ பொண்ணுங்க தனியாக பசங்க தனியான்னு 400 மீட்டர்ஸ் வந்து ஓடுவாங்க. எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து பயங்கர அவங்களுக்குள்ளே குழந்தைங்களுக்குள்ளே அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கேருந்து ட்ராக்கில் ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேமை சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சுங்க. எனக்குமே வந்து ஸ்கூலில் அது காலேஜில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து 3 ஹவர்ஸ் வந்து போயிட்டுருந்துச்சு. லோகனுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு வந்து அங்கேயே பீஸா வாங்கி அவனை வந்து சாப்பிட வச்சிட்டு இருந்தேன். இது வந்து 100 மீட்டர்ஸ் ரிலே வந்து பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்க. இப்போ ஈகன் வந்து வரப்போகிறான். 4 டீமாக வந்து பிரித்து 4 ஸ்கூல்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல்லேருந்து 2 டீம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரிலேயில் வந்து ஈகன் ஸ்கூல், இப்போ ஈகன் ஓடி வரான். ஈகன் ஸ்கூல் வந்து 3rd பிளேஸ் வாங்கினாங்க. 400 மீட்டர்ஸ் ரிலே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து 800 மீட்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. 800னா இந்த கிரவுண்டை வந்து 2 தடவை சுற்றி வரணும். குழந்தைங்க வந்து ஃபுல்லாக முடிக்கணும். ஆக்சுவலாக நிறைய குழந்தைங்க வந்து ஒரு ரவுண்டு ஓடி வந்தோடனே டயர்ட் ஆகிட்டாங்க.
ஆனால் அவங்க பிஇ டீச்சர் வந்து நான் இந்த இடத்துல சொல்லணும் என்னென்னா, நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த குழந்தைங்கனால முடியலன்னா சரி பரவாயில்ல, விடாமல் இந்த ரவுண்டை வந்து லாஸ்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த பிஇ டீச்சருமே 2 குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு, ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் கையை பிடிச்சிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்களும் இந்த கிரவுண்டை வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றதோட அந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை கம்ப்ளீட் பண்ணணுன்றது வந்து எனக்கு அவங்க வந்து இப்படியும் வந்து என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்கள வந்து செய்ய வச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எந்த அளவுக்கு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு. இவங்க தான் அந்த பிஇ டீச்சர். அவங்க அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க அந்த குழந்தைங்கள. ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து செய்கிறோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயன்றது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் வந்து சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஈகன்ட்டே நான் தான் சொல்லுவேன், நீ ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் இரு, அது நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லித்தரும் அப்படின்ட்டு. இப்போ பசங்க வந்து 800 மீட்டர்ஸ் ஓடி முடிச்சிட்டாங்க. Deep inside is what defines. So I won't give up, I'm gonna make it to the top. I don't care what's in my way, I swear I'm never gonna stop. I can fall flat on my face and I swear I won't get back. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 400 மீட்டர் ரிலே வந்து பண்ண போகிறாங்க. ஈகன்னும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால், இதில் வந்து ஈகன் ஸ்கூல் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. 400 மீட்டர்ஸ் ரிலே வந்து இந்த கிரவுண்டை வந்து 4 பேர் அங்கங்கே நின்றுட்டு 100 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் நின்றுட்டு ஒரு ரவுண்டு ஓடி வர்றது. இப்போ ஈவெண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கும் சரி ஈகனுக்குமே நல்லா என்ஜாய் பண்ணாமல். ஸோ குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி நல்லா இருந்தது. அந்த ஃபீலே வந்து நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கும்போது. ஸோ இதோட வந்து இந்த vlog முடியுது. இதுதான் இந்த மாதிரி தான் வந்து யூஎஸில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும்.